செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான கடந்த 24ஆம் திகதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் 43ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 4 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மழை அங்கியுடன் காணப்பட்ட எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மழை அங்கியும் பொத்தான்களும் சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 481வது எலும்புக்கூடு முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டம் சிறு இடைவெளிக்கு பிற்பாடு 43ஆம் நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணிக்கு யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்தியரி செல்லையா பிரடவன் அவர்களின் தலைமையில் சோகோ போலீசாருடன் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று புதிதாக 4 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து 2 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு ஒரு மனித எண்பு குவியல்களும் அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அக்யூமுலேஷன் 39 என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் 467வது இலக்க மனித எண்பு தொகுதி மழை அங்கியுடன் காணப்பட்டது, இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பிற சான்று பொருட்களாக பட்டனும் அதோடு மழை அங்கியோடு காணப்பட்ட பொத்தான் ஒன்றும், சப்பாத்து சொக்ஸ் ஒரு சோடியும் மழை அங்கியும் சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு 2,50,000 ரூபா காசு ஒதுக்கப்பட்டு இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 44ஆம் நாள் அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெறும். இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணி 56 நாள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அத்தோடு நாளை திறந்த மன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட இருக்கின்றது. இதோடு பங்கு பெற்றினர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இதில் ஆர்வமுள்ள சட்டத்தரணிகளும் பங்கு பெற்றவர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அகழ்வுப்பணி நாளை இன்று பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் அது சம்பந்தமாக பார்த்து அது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக அது ஆய்வுப் பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆய்வுகளின் பிற்பாடு அது சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான ஆய்வு நாளை தான் அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்வதற்கான அறிவுறுத்தல்கள் கௌரவ மன்றாலே வழங்கப்பட இருக்கும் என்று நம்புகிறோம்.